நடிக்கிறாங்க. தக் லைஃப் கதையை மனுஷனால் ஏற்றுக்கக்கூடிய கதையாது நினச்சி பாருங்கள். ஒரு பெண்ணுக்காக அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிற ஒரு கேரக்டருங்கிறது என்னதான் இந்த கால சூழ்நிலைக்காக அவர் எடுத்திருக்கார் சார். அது ஒரு அருவறுப்பு தானே உண்டாக்கிடுச்சு. அதனால் அஸ்திவாரமே கிடையாது. அதில் கமல் நடித்தான்னா சிம்பு நடித்தான்னா அஸ்திவாரமே இல்லாத கதையை அந்த ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. அதை சொல்கிற ஸ்டைலில் சொல்லியிருக்கலாம். அது எனக்கு தக் லைஃப் தோற்றது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு உண்மையிலேயே. ஏன்னா இனிமே இந்த ஒரு பயம் வரும்ல, மரண பயம் வரும்ல. இத்தனை கோடி நஷ்டம்னாக்கா ஒரு 300-400 கோடி நஷ்டம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அது ஒரு பயம் இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? இனிமேல் அந்த மாதிரி கதையை தொட மாட்டானுங்களே. அது கதை நல்லா இருந்தால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும் அப்படின்றீங்களா? ஆனால் அதே கதையை பாலச்சந்தர் பண்ணியிருந்தார் அபூர்வராங்கள்ட்டு. அப்பா பையன் ஒரு ஃபேமிலி, அம்மா பொண்ணு ஒரு ஃபேமிலி. இந்த அப்பாவை வந்து மகன் விரும்புவா, இந்த அம்மா வந்து மகன் விரும்புவான். கடைசி வரைக்கும் அப்படி கொண்டு போய் கடைசியில் அழகாக முடித்தார் அபூர்வராங்கள். அது 100 days படம். கிட்டத்தட்ட அதே மணி தானே தக்கலை. இப்போ அப்பாவும் பையனும் ஒரே பண்ணல இது பண்ணுறது. அது ஏன் சார் அப்போ ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, பட் இப்போ அதை ஏற்றுக்கலையே சார்? மனநிலை அது. அதாவது கமலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சிம்புக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த 2 கேரக்டருக்கும் மத்தியில் த்ரிஷாங்கிற கேரக்டரு, அதை 2 அப்பாவும் விரும்பலாம் மகளும் விரும்புகிறாங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு அருவறுப்பான ஒரு சூழ்நிலையை. அதாவது எல்லா பிரமாதம் சமைச்சு கடைசியில் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டால் மாதிரி எப்படி இருக்கும்? உப்பு எக்கச்சக்கமாக போட்ட மாதிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு தக் லைஃப். அந்த மாதிரி கதைகள்லாம் ஜெயிக்காது. ஜெயிக்கக்கூடிய கதைகள் எத்தனையோ இருக்குது. அதை எடுத்து பண்ணியிருக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தோல்வி படம்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்காக நிச்சயமாக அந்த படம் அட்டர் பிளாப்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருவறுப்பான படம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல.